Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வாங்கியிருக்கு. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஏன் வாங்குச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, சேம் 100% லாஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆச்சு, எதனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் வாங்குச்சுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது, இதை வந்து எக்ஸ்பைரி டேயில் மட்டும் தான் யூஸும் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் பணம் போகிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லி விரும்புகிறேன், நான் ஒன்றும் சர்டிஃபைடு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடோ இல்லை செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டோ கிடையாது. ஜஸ்ட்டு நார்மல் ட்ரேடர். ஓகேங்களா? அதுவும் ரீட்டைல் ட்ரேடர். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை கற்றுக்கிறத நானாக ஓனாக கற்றுக்கிறதோ இல்லை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறதையோ வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் மார்க்கெட்டில் ஏன் எனக்கு என்ட்ரு கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தது. ஓகேங்களா? 1 hour ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருந்ததுனால ஸோ நான் செல் என்ட்ரிக்கு பிளான் பண்ணியிருந்தேன். 50% ஆஃப் த டே அந்த 1 hourக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி 70 பாயிண்ட், நார்மலாக நம்ம 40 பாயிண்ட் 3 lots பை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி இது நடக்க தான் செய்யும். காரணம் என்னென்னா வந்து இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா இல்லை. ஓகேங்களா? ஏன்னா மார்னிங் செஷன்லேயே நல்ல ஒரு வாலட்டிலிட்டி காமிச்சிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 11:15 வாலட்டிலிட்டி முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம லோவை மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10:15 உள்ளே நடந்த ஃபஸ்ட்டு ஹையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ செட் பண்ண ஹை, டே லோ. ஓகேங்களா? ஸோ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் டே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். இன்கேஸ் அது டே ஹை ஃபேக் அவுட்டாக இருந்ததுன்னா நம்ம செல் என்ட்ரிக்கு போவோம். ஸோ எனக்கு செல் என்ட்ரிக்கான இது வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் அதை வந்து ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? 36 பாயிண்ட் 33 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 66 பாயிண்ட் டார்கெட் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரியே மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டு கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சேனல் பேட்டர்னில் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அதையும் ஃபைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 2 கை செட் பண்ணோடனே வந்துன்னா சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபிபனாச்சி சேனல் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓகேங்களா? ஸோ இது நான் தானில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 1.27, 0.5, 0, 1, அடுத்து -0.27. ஓகேங்களா? ஸோ இந்த 5 லெவல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 5 லெவல்ஸ் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம கலர் நமக்கான கோடுக்கான கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து க்ரீன் இல்லை, ஓகே 0 இதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பிளாக், இதுக்கு 2 ரெட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் சேனலோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபிஃப்த் சேனலுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக வந்து ஃபிஃப்த் சேனலில் டச் பண்ண உடனே வந்து மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு என்னால் ஃபைன் பண்ணவே முடியல. ஏன்னா அது பிரேக் அவுட் பண்ணிருச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு, ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஹை செட் பண்ணிச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணேன், ஸோ இங்கே ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேனலை வரைஞ்சி பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எனக்கு ஏன் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பேட்டர்னில் இருந்தால் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஓகே, ஸோ இதோட ஃபர்தராக முடிஞ்சது. ஸோ இனிமேல் தான் நம்மளோட எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜிக்கே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 12 PM. ஓகேங்களா? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1:30, 1:15 அப்புறம். ஓகேங்களா? 1:15 அப்புறம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மோஸ்ட் வேல்யூபிள் டைமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வந்துன்னா 1:15 மேலே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக வந்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ஜாயின் சேனலில் இருக்கான்னு பார்த்தேன். ஓகேங்களா? அது மாதிரியும் இருக்குது. அடுத்து வந்து ஃப்ளாட் டாப் மாதிரியும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இருங்க, ஃப்ளாட் டாப் வரைஞ்சிக்கும். ஓகே, தப்பாக வரைஞ்சிட்டோம் போல தெரியுது. ஏன்னா நார்மல் சேனல் மாதிரியே இருக்குது. 1 செகண்ட் கைஸ், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்ஜாயின் சேனல் கரெக்டாக தான் வரும். ஃப்ளாட்டு டாப்பு, ஓகே. டிஸ்ஜாயிண்ட்டு இருங்க, டிஸ்ஜாயிண்ட் இப்படி நேராக வரைஞ்சி பார்த்தா ஓகே. ஓ சாரி மக்களே, நான் தான் தப்பாக வரைஞ்சிட்டு வந்த சேனல். ஓகேங்களா? சரிங்க, எங்கது? ஓகே, ஃபஸ்ட்டு அப்புறம் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்த்தீங்களா இந்த ஃப்ளாட் சேனல், ஃப்ளாட் பாட்டம் டாப். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. ஃபர்தராக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப தான் நாளைக்கு 300 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட ஃபிபனாச்சி சேனலில் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சா உங்களுக்கு ஃபர்தராக நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் 5 minutes சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரோம். என்னென்னா வந்து இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இந்த சேனல் கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இப்படி தான் வச்சுருந்தேன் ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் இப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. ஸோ நம்ம நார்மலாக ஒரு சேனலோட டாப்பை ரீச் பண்ணிச்சுன்னா அடுத்து எங்கே போகும், அது ஃபர்தராக பாட்டம்க்கு நோக்கி போகும் ஓகேங்களா. ஸோ பாட்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேயில் நம்மளால் இது பண்ண முடியாது. இன்கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த இன்றைக்கி வந்து எந்த சைடு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் 1 hourக்கு 10:15 மேலே எந்த சைடு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதே நீங்கள் பேட்டர்னை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டார்கெட் ஹிட் ஆகிருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டைமிங்கை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இருங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே இருங்க 1 செகண்ட். நம்ம வந்து லே அவுட் போய்க்கும் ஓகேங்களா. ஸோ டபுள் லே அவுட் செட் பண்ணிக்குவோம். ஸோ நான் அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் தெளிவாக இருக்கும். ஸோ தானில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லே அவுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தான் ப்ரோக்கேஜ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ட்ரேட் பண்ணது கிடையாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்க்காக மட்டும் ஓகேங்களா. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுக்கு எதுவும் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மணி இந்த 250 ஓகேங்களா, 250ஓட சார்ட் எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கும் ஓகேங்களா. ஸோ ஜூம் பண்ணிக்கலாம் இருங்க. ஓகே வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த டைமிங் பார்த்துக்கோங்க 12:50 ஓகேங்களா. ஸோ 12:30 30ன்னு நினைக்கிறேன், சாரி இருங்க. ஓகே எங்கே தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஓகே இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சேனலோட ப்ளூ அதாவது 0 to 1 1 to 0 இது ரெண்டில் ஏதோ ஒன்று. ஸோ அந்த டைமிங்கில் கரெக்டாக நான் இங்கே என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா 50% டார்கெட் 100% டார்கெட், சாரி 100% டார்கெட் 50% ஸ்டாப் லாஸ். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஈஸியாக 100% ஹிட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ 100% தெரியுதுங்களா உங்களுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 100% டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அதை ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 50% ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ட்விஸ்ட்னால் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆர்டர் ஜிடிடியில் பண்ணக்கூடாது ஓகேங்களா, மார்க்கெட் ஆர்டரில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது நானே இன்றைக்கி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நானும் இன்னும் பேக் டெஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு ஒரு 3 பேக் டெஸ்ட், அதாவது இப்போ உங்களுக்கு சொல்லித்தரது மட்டும் தான் பேக் டெஸ்ட்டாக நடந்திருக்கு ஓகேங்களா, அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து மறுபடியும் மேலே வருது ஓகேங்களா. ஸோ மேலே வந்தோடனே இந்த டாப்பை டச் பண்ணுது, மறுபடியும் ஃபர்தராக கீழே போகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் இந்த டைமிங் என்ன 1:55 ஓகேங்களா. ஸோ அதே 1:55 கேண்டலுக்கு போகிறேன். அதுக்கு அடுத்த கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ண அடுத்த கேண்டலில் ஓப்பன் ஆன ப்ரைஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குறேன் ஓகேங்களா. க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பனிங் ப்ரைஸில் நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இதான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டோஜி தான். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நான் என்ட்ரி கொடுக்குறேன். 50% ஸ்டாப் லாஸு எவ்வளோ போடணும் அந்த பாட்டமுக்கு போகிற அளவுக்கு. பட் ஆனால் நமக்கு இங்கே ஆப்ஷன் செயினில் எவ்வளோனா வந்து 100%. நீங்கள் இதுலேயும் வந்து நான் 100% வைக்கணுங்காக இதோட சேனல் டாப்பெல்லாம் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் போயிட்டு காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அந்த காமெடி நீங்கள் நானும் பண்ணி பார்த்தேன். காரணம் என்னென்னா வந்து எனக்கு எக்ஸ்பைரிங் நேரில் கேண்டல் கண்ணா பின்னான்னு மூவ் ஆகும். ஸோ அதில் எந்த பேட்டர்னும் உங்களுக்கு செட் ஆகாது ஓகேங்களா. ஸோ இப்போ 100% டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ எப்படின்னு தெரிஞ்சுதுங்களா. ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ அடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது ஓகேங்களா. ஸோ மறுபடியும் டச் எடுக்குது. ஸோ நான் மறுபடியும் இங்கேருந்து என்ட்ரி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ சேம் டார்கெட் ஓகேங்களா அகெயின். ஸோ இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட அட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியாக மாறிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மணி உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். 50% இப்போ இருக்கிற என்ட்ரி கொடுத்த ப்ரைஸில் வந்து 50% ஸ்டாப் லாஸ் போடுறேன், டார்கெட் வந்து 100% போடுறேன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே பண்ணி கொடுத்துருக்கும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட நல்ல அமௌண்ட் ஓகேங்களா. 24 ரூபாய் என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு 48 ரூபாங்கிறது அசால்ட்டாக அடிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே உங்களுக்கு முடிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ 100%. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பேட்டர்னை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான். அதுவும் மெயினாக சேனல் பேட்டர்னில் தான் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கேன், வேறு எந்த பேட்டர்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ இப்போ நான் எடுத்தது வந்து அடுத்த மணிலேருந்து இந்த மணி போனது, இதே நான் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும். ஸோ அதை பார்ப்போமா. அது இதை விட உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும் மக்களே ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 100% டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, 50% ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டைமிங் போக தான் இருக்குது ட்விஸ்ட்டே. என்னென்னா வந்து உங்களால் இந்த வெறும் 30 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கே உங்களால் 300% ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை இப்போ காட்டுற பாருங்க. ஸோ அடுத்து இதுக்கு என்ட்ரி போடுறோம், 200% டார்கெட் ஹிட்டு ஓகே. இதே இடத்துல ஓகேங்களா நான் ப்ரீவியஸ் கேண்டிலே டச் எடுத்தோன்னே அந்த லோவுலேயே டச் பண்ணுற அதே டைமில் நான் இந்த ஆப்ஷனை போய் பை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து நம்மளோட டார்கெட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 200% இருக்காது, அந்த இடத்துல நமக்கான டார்கெட் 300% இருக்கும். ஸோ இதை வந்து டைமிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரீமியம் டிகே,
தீட்டா வேல்யூ காமா வேல்யூ எல்லா கர்மாந்திரமும் சேர்த்து தான் இந்த விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளோட மினிமம் ரிஸ்க்கான 50% 100% டார்கெட் ஸ்டாப் லாஸ் 1:2 ஐ மீன் ரிஸ்க் ரிவார்டு 1:2ல போட்டு நார்மலாக ஃபாலோ பண்ணால் இந்த ஒரு இது அச்சீவபுளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்னோடய பேக் டெஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இதை நீங்களும் ஃபர்தராக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட விருப்பங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?